ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம வெண்டைக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இது கூட குழந்தைங்களே செய்யலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம வெண்டைக்காய் இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம இப்போ பார்க்கலாம். வெண்டைக்காய் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள். ஸோ இது வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சது, இது டொமேட்டோ கட் பண்ணி வச்சது, அப்புறம் தேவையளவு பச்சை மிளகா காரம்க்கு ஏற்ற அளவுக்கு, இது வந்து கல்லுப்பு, சாம்பார் பொடி, தோரம் பருப்பு வந்து வேக வச்சு அரைச்சது, சாம்பார் வெங்காயம், புளி வந்து கரைச்சி வச்சது, மஞ்சள், அப்புறம் சொன்ன மாதிரி தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து நாம் வெண்டைக்காய் சாம்பார் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் காட்டிட்டேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் முறையாக நம்ம சட்டியில் எப்படி சமைக்கிறது பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சட்டி அப்படின்றதால அது கொஞ்சம் காயறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் காஞ்ச அப்புறமா நம்ம எண்ணெயை ஊற்றி ஃபஸ்ட்டு தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் இது வேகணும். ஸோ இதுவும் ரொம்ப சுலபந்தாங்க. நம்ம வந்து வெண்டைக்காய் சும்மா ஒரு கப்பு வெண்டைக்காவே போதும். யாராவது சடனாக வந்துட்டாலும் நம்ம உடனே இந்த மாதிரி நம்ம வீட்டில் எந்த காய் இருக்கோ அதுவே கொஞ்சமாக போட்டு அது நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மற்றது எல்லாமே நம்ம பருப்பு கடைஞ்சி வச்சுருப்போம் எப்போவுமே. ஸோ பருப்பு போட்டு நம்ம சாம்பார் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் குழந்தைகள் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஐட்டம் தான். ஸோ இப்போ இது காஞ்சிருச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் நான் ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், உளுந்து, காஞ்ச மிளகா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் இது எல்லாமே கரெக்டாக இந்த கலர் பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னா நம்ம ஃபஸ்ட் ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் வந்து நல்லா சாம்பார் ஆனியன் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி நான் வச்சுருக்கேன். அது போட்டுடலாம். அதுக்கப்புறமா நான் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். இன்னும் காரம் தேவைன்னா இன்னொன்று கூட போட்டுக்கலாம். ஒரு டொமேட்டோ, ஒரு பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன். அண்ட் வெண்டைக்காய் இந்த கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அதுவும் போட்டுடலாம். ஸோ இது எல்லாமே வேகணும். ஸோ இப்போது வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்ட அப்புறமா நம்ம நல்லா லேசாக மஞ்சள் வந்து தூவிக்கலாம். தேவை அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வேகணும். ஸோ நம்ம கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் மூடி வச்சுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து நாம் வேகின அப்புறமா மற்றது எல்லாமே இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ இப்போது வெண்டைக்காய் வேகிச்சா பார்க்கலாம். வெண்டைக்காய் எல்லாமே நல்லா வேகிடுச்சு மாஸ்டர்ஸ். இப்போ வந்து நாம் இதில் உப்பு சேர்த்துக்கலாம். புளி கரைசல் சேர்த்துக்கலாம். வேக வச்சு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்ட இந்த பேஸ்ட், தோரம் பருப்பு பேஸ்ட், இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் அதிகப்படுத்திக்கலாம். சாம்பார் பொடியும் சேர்த்துக்கிட்டு, இது ரொம்ப காரம் இருக்காது அதனால ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம்
கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். சாம்பார் நமக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சியில் தேவையோ, சில பேர் வந்து திக்காக சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு தண்ணி வேண்டாம் அப்படியே சாப்பிட்டுடலாம். நமக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் கொஞ்சம் லிக்விடாக தான் பண்ணியிருக்கேன் இந்த சாம்பார். இது கொஞ்சம் கொதி வந்துருச்சுன்னா நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் ஏற்றி வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி சாம்பார் வந்து நம்ம இப்போது வெண்டைக்காய் அப்படின்றதால நான் டைரெக்டாக வதக்கிட்டேன். கொஞ்சம் இந்த மாதிரி ஹார்டு வெஜிடபிள்ஸ் அப்படின்னா நம்ம வந்து அது தனியாக வேக வச்சுட்டு நம்ம சேர்த்துக்கணும். இப்போ கேரட்ஸ் இருக்குது, இல்லை சவுச்சவ் இருக்குது, இது எல்லாமே டைரெக்டாக வந்து வேகணும்னா லேட் ஆகும். ஸோ அது வந்து நம்ம குக்கரில் நம்ம வேக வச்சுட்டு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி சாம்பார் நம்ம எந்த காய் வேணாலும் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வருது. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். ஃபுல்லாக கொதிச்சிருச்சுன்னா சாம்பார் ரெடி. ஸோ நம்ம சட்டியில் செய்கிறதால அதோட டேஸ்ட்டு, அதோட ஃப்ளேவர்ஸ் வந்து அப்படியே இருக்கும். சட்டியில் செய்கிறதால எந்த இன்க்ரீடியண்ட்டோட அந்த வைட்டமின்ஸ் ஆகட்டும், மினரல்ஸ் ஆகட்டும் கொஞ்சம் கூட குறையாது. ஸோ நல்லா கொதி வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அண்ட் வந்து கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ இந்த பாட்ஸில் செய்கிறதால, சட்டியில் செய்கிறதால எந்த ஒரு வெஜிடபிளோட அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஃப்ளேவர்ஸ் அப்படியே இருக்கும். அண்ட் வந்து நம்ம இப்போ சமைச்சிருக்கோம் அப்படின்னாலே இந்த சட்டியில் இருக்கிறதால அப்படியே இருக்கும், கெட்டு போகாது. நிறைய பேர் வந்து சாப்பிட்ட உடனே மிச்சம் இருக்குது அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் இல்லையா. ஸோ சட்டியில் இருக்கிறதால கெட்டும் போகாது. நம்ம ரீஹீட் கூட பண்ண தேவையில்லை. ஆக்சுவலாக வந்து ஃபுட் எல்லாமே ரீஹீட் பண்ணக்கூடாது. ஏதாவது மிச்சம் இருக்குது அப்படின்னா அப்படியே இருக்கணும். திரும்ப அது ரீஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கிற சத்து எல்லாமே திரும்ப எவாபரேட் ஆகிடும். அப்போ அது சும்மா கண்ணுக்கு தான் அது சாம்பாராகவும் அந்த உணவாகவும் இருக்கும். அது சாப்பிடும்போது அதில் இருக்கிறது எதுவுமே இருக்காது. நம்ம உணவு சாப்பிடுறது அப்படின்றது அந்த சத்துக்களுக்காக தான். நம்ம பசி தீர்க்கணும் அண்ட் அந்த சத்துக்கள் எல்லாமே நம்ம உடலுக்கு சேரணும். ஸோ சத்துக்கள் வீணாக போகாமல் உடலுக்கு சேரணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சட்டி பானையில் பண்ணும்போது 100% அதில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எதெல்லாம் நம்ம ஒவ்வொரு வெஜிடபிள்ஸில் இருக்கோ எல்லாமே 100% அப்படியே இருக்கும். ஸோ இது எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இன்னைக்கு நாம இந்த டிஷ் பார்த்தோம் இல்லையா. அடுத்த வாரம் இன்னொரு டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ பாய். தேங்க்யூ. தேங்க்யூ. தியானம், ஆன்மீகம், பிரமிட் ஆற்றல், சுவாத்தியாயம், சைவ உணவின் மகத்துவம் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள PMC தமிழ் சேனலை கண்டு மகிழுங்கள். இந்த வீடியோவை ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து வரும் வீடியோக்களை பார்க்க கீழே உள்ள பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.